ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 17ஆம் அத்தியாயம். மன்னன் இந்திரத்யும்னன் 1000 குதிரை யாகங்களை செய்தல். முனிவர்கள் விசாரித்தனர். நரசிம்மமூர்த்தியின் புனித தலத்தில் சிலை நிறுவப்பட்ட பிறகு, முனிவரே, மன்னர் என்ன செய்தார்? நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பதால் அதை கூறுங்கள். ஜைமினி முனிவர் கூறினார். ஆரம்பத்தில் அவர் தேவேந்திரன் முதல் அனைத்து தேவர்கள் அனைவரையும் அழைத்தார். பின்னர் அவர் ஆயிரக்கணக்கான முனிவர்களையும் பிராமணர்களையும் அழைத்தார். 4 வேதங்களையும் அவற்றின் 6 துணைகளுடன் பயின்றவர்கள், பாதம் மற்றும் கர்மபாதம் மூலம் 4 வேதங்களை ஓதக்கூடியவர்கள், யக்ஞங்களை செய்வதில் நிபுணர்கள், மீமாம்ச தத்துவ முறையில் தேர்ச்சி பெற்றவர்கள், கல்பசூத்திர நூல்கள் மற்றும் அவற்றின் சொற்களஞ்சியங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள், பல்வேறு புனித சடங்குகளில் மிகச்சிறந்த நடைமுறை அனுபவம் பெற்றவர்கள், 18 புராணங்களில் நிபுணர்கள், மத நூல்களில் தேர்ச்சி பெற்றவர்கள், நல்ல நடத்தையால் களங்கமற்ற தூய்மையானவர்கள், உன்னத குடும்பங்களை சேர்ந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள். அவர் குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர்களை மரியாதையுடன் அழைத்தார். அனைத்து மன்னர்கள், சித்தர்கள், 7 முனிவர்கள், பிராமணர்கள், நல்ல சூத்திரர்கள் மற்றும் கண்டங்களின் பிரபுக்கள் அழைக்கப்பட்டனர். மன்னரின் சபை மண்டபம் 2 குரோஷர்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. இது கற்களால் கட்டப்பட்டு சுண்ணாம்பு மற்றும் சாந்து பூசப்பட்டிருந்தது. சில இடங்களில் தரை விலை மதிப்பற்ற கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது. சில இடங்களில் தங்க தகடுகளால் மூடப்பட்டிருந்தது. வெவ்வேறு இடங்களில் தரையின் மேற்பரப்புகள் படிகங்கள் அல்லது வெள்ளி தகடுகளால் பொருத்தமாக அமைக்கப்பட்டிருந்தன. பட்டு துணிகளால் மூடப்பட்டிருந்த இரத்தினங்களின் பெரிய தூண்கள் இருந்தன. சட்டமன்ற மண்டபத்தில் ஒரு அழகான விதானம் இருந்தது. இனிமையான நறுமணம் கொண்ட மலர்கள் மற்றும் சௌரிகளின் மாலைகள் அலங்காரத்திற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்தன. இடையில் முத்து அட்டிகைகள் இருந்தன. அற்புதமான மற்றும் அழகான ஜன்னல்கள் இருந்தன. மண்டபத்தில் கருப்பு கற்றாழை மரத்தால் நறுமணமிக்க எண்ணெய் மற்றும் சந்தன பசையுடன் கூடிய தண்ணீர் தெளிக்கப்பட்டது. எல்லா பருவங்களின் மலர்களும் எல்லா இடங்களிலும் சிதறி கிடந்தன. அறையின் இருபுறமும் தோட்டங்கள் இருந்தன. அதில் எல்லா பருவங்களின் மலர்கள் கிடைத்தன. தொட்டிகளில் சிவப்பு மற்றும் வெள்ளை தாமரைகளால் அலங்கரிக்கப்பட்ட தண்ணீருக்குள் செல்லும் படிக ஸ்படிகங்கள் இருந்தன. சக்கரவாகங்கள், சிவப்பு வாத்துக்கள், பிளாவாக்கள், பலவித வாத்துக்கள், அன்னங்கள், சரசங்கள் அதாவது கொக்குகள் போன்ற பல்வேறு வகையான நீர்வாழ் பறவைகள் ஏரிகளில் இங்கும் அங்கும் நகர்ந்து இனிமையாக கதறின. ஏரிகளில் குளிர்ந்த இனிமையான தூய்மையான சுத்தமான மற்றும் நறுமணம் கொண்ட நீர் இருந்தது. பிராமணர்களே, சுற்றிலும் இது போன்ற நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருந்தன. மக்கள் வசதியாக அவற்றில் ஏறி மேலே வர அவை படிகள் போன்றவை இருந்தன. அவை வடிவமைப்பு மற்றும் அழகில் அற்புதமானவை. அவற்றுக்கு ஏராளமான நிழல்கள் இருந்தன. மன்னர் இந்திரத்யும்னரின் இந்த தியாக மண்டபம் சிறந்த பிராமணர்களே, இது மருத்தரின் யாக மண்டபத்தை போலவே இருந்தது. இது விஸ்வகர்மாவால் அழகாக திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டது. ஒரு நல்ல தினத்தில் ஒரு நல்ல நட்சத்திர கூட்டத்துடன் இணைந்து மன்னர் சபை உறுப்பினர்களை வெவ்வேறு இடங்களில் தங்க வைத்தார். மன்னர்கள் சிம்மாசனங்களில் அமர்ந்திருந்தனர். முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் பிராமண முனிவர்களின் குழுக்கள் மிகவும் மதிப்புமிக்க கம்பளங்களில் அமர்ந்திருந்தனர். தேவர்கள் தங்க பீடங்களில் அமர்ந்திருந்தனர். சாதாரண பிராமணர்கள் தங்களுக்கு பொருத்தமான இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். மற்றவர்கள் தங்கள் அந்தஸ்திற்கு ஏற்ப மிகவும் வசதியாக சிறந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். சசிபதி, அதாவது சசியின் கணவரான தேவேந்திரன், வைரங்கள் மற்றும் அவரது பேரரச மாட்சிமையின் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது சொந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர் தேவர்கள், மன்னர்கள் மற்றும் முனிவர்களின் நடுவில் அமர்ந்திருந்தார். மன்னர் இந்திரத்யும்னன் ஆரம்பத்தில் அவர்களை தெய்வீக மாலைகள், வாசனை திரவியங்கள், ஆடைகள், இருக்கைகள் போன்றவற்றால் பூசாரியுடன் சேர்த்து வணங்கி கௌரவித்தார்.
ஒரு தாழ்மையான மற்றும் துரதிர்ஷ்டவசமான நபரைப் போல மன்னர் அவரை வணங்கினார். இதனால் 3 உலகங்களின் தலைவரும் அதை ஆச்சரியமாக கருதினர். சித்தர்கள், தேவர்கள் மற்றும் முனிவர்களை வணங்குவதன் மூலம் தேவேந்திரனைப் போலவே அவர் பெரும் செல்வந்தர் குபேரனுக்கும் கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். பின்னர் பல்வேறு சேவைகள் மற்றும் பரிசுகள் மூலம் அதிக செல்வம் கொண்ட தேவர்களை வணங்கினார். பூமியின் அரசரின் மனதில் சிறிதும் உற்சாகமில்லை. அவர் அரசர்களுக்கு ஏற்ற அரச உடையை அணிந்து அவர்களை வணங்கி கௌரவித்தார். அவர்கள், இப்போது நாம் அரசர்களாக இருப்போம். ஒரு ராஜ்யம் அடுத்தடுத்து பெறப்பட்டது உண்மைதான், ஆனால் இது போன்ற ஆடம்பரமான உடை இல்லை என்று நினைத்தார்கள். மீண்டும் அவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களை பரிசுகள் மற்றும் காணிக்கைகள் மூலம் கௌரவித்தார். இதன் விளைவாக அவர்கள் அமைதியாக இருந்தாலும் பொருட்களை பெறுவது ஆச்சரியமாக இருந்தது என்று அவர்கள் நினைத்தார்கள். பின்னர் சத்வகுணன் ஆதிக்கம் செலுத்திய மன்னன் பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைஷ்யர்களுடன் சேர்ந்து முனிவர்களையும் முறையாக வணங்கினான். மிகுந்த உற்சாகத்துடன் அமைச்சர்களையும் மற்றவர்களை வணங்கச் செய்தான். பின்னர் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். நாரத முனிவரும் அவரது சொந்த பூசாரியும் சேர்ந்து அவர் பணிவுடன் மகேந்திரனை அணுகினார். பயபக்தியுடன் கரம் கூப்பி அவரிடம் சப்தமாக பேசினார். மன்னர் இந்திரத்யும்னன் கூறினார், நான் தங்கள் தயவை நாடுகிறேன். தேவர்களின் தலைவரே, இதுவே எனது விருப்பம். என் மீது மகிழ்ச்சி கொள்ளுங்கள். குதிரை யாகம் மூலம் யக்ஞ புருஷரை, அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்க விரும்புகிறேன். ஐயா, எனக்கு அனுமதி கொடுங்கள். நீங்கள் யாகங்களின் அதிபதி. 3 உலகங்களிலும் வாழும் அனைவரும் கீழ்ப்படுகிறார்கள். உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். 1000 யாகங்கள் முடியும் வரை தாங்கள் இங்கேயே தங்கி தேவர்களுடன் சேர்ந்து சபையின் நடுவில் இருங்கள். தேவர்களின் தலைவரே, உங்கள் பதவியின் மீது ஆசை கொண்டு நான் யாகங்களை செய்ய விரும்பவில்லை. தேவர்களின் தலைவரே, நீங்கள் எப்போதும் அனைவரின் மனப்பான்மையையும் அறிவீர்கள். மாதவர் உங்கள் வழிபாட்டின் போது இங்கு முன்பு உடல் வடிவத்தில் காணப்பட்டார். இப்போது அவர் மணலுக்கு அடியில் மறைந்து விட்டார். தேவேந்திரனே, 4 முக கடவுளின் கட்டளைப்படி அவரை மீண்டும் வெளிப்படுத்துவதற்காக நான் 1000 குதிரை யாகங்களை செய்வேன். இறைவன் மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டால் அது உங்கள் நலனுக்கும் உகந்ததாக இருக்கும். இது மன்னரால் அறிவிக்கப்பட்ட போது மகேந்திரனை தலைமையாக கொண்ட சூரர்கள் இறைவன் மறைந்த உடனேயே கேட்ட தெய்வீக வார்த்தையை நினைவு கூர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் இவ்வாறு கூறினார்கள். மன்னர் இந்திரத்யும்னரே, நீங்கள் பூமியில் ஒரு பெரிய ஆன்மா. உண்மையில் நீங்கள் உண்மையுள்ளவர். உங்கள் செயல்பாடுகளால் எதிர்கால நிகழ்வுகளாக நாங்கள் ஏற்கனவே முன்னறிவித்துள்ளோம். உலகங்களை படைத்தவர் ஈடுபட்டுள்ள 3 உலகங்களையும் புனிதப்படுத்தும் இந்த பணியில் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். இறைவன் இங்கேயே பூமியின் உள்குடலுக்குள் நுழையும் போது அவர் அனுதாபத்துடன் நான் மீண்டும் ஒரு மர உடலை படைப்பேன் என்று எங்களிடம் கூறினார். இப்போது இது தீர்ந்துவிட்டது. இந்த விஷயத்தில் எங்களுக்கும் தேவேந்திரனுக்கும் விரும்பத்தகா எதுவும் இல்லை. எங்கள் நல்வாழ்விற்கான உங்கள் முயற்சி எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறந்த அரசரே, தனது பக்தர்களை விரும்பும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை 1000 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படும் குதிரை யாகம் மூலம் வசதியாக வணங்குங்கள். இறைவன் தனது பக்தர்களை விரும்பினாலும் அவரை மகிழ்விப்பது எங்களுக்கு மிகவும் கடினம். நாம் தேவத்துவத்தை கைவிட்டு மிகுந்த பக்தியுடன் இந்த புனித இடத்தில் மனிதர்களின் வடிவத்தில் பணிவுடன் இறைவனை வணங்குவோம். மனித உலகில் செய்யப்படும் ஒரு இனிமையான செயல் செழிப்பை தரும். ஜெய்மினி முனிவர் கூறினார். தேவர்கள் தேவேந்திரனுடன் சேர்ந்து இதை கூறிய போது யாகத்தை தொடங்குவதற்காக மன்னர் மகிழ்ச்சியடைந்த மனதுடன் இறைவனை வணங்கினார். அவர் இறைவனை வணங்கி பரிந்துரைக்கப்பட்ட முறையில் 1000 காணிக்கைகளை செலுத்தினார். பின்னர் மிகுந்த பயபக்தியுடன் மன்னர் பித்ருக்கள், சபையில் இருந்த பிராமணர்கள் மற்றும் முறையாக அலங்கரிக்கப்பட்ட யாகம் செய்பவர்களை பார்த்தார். புனித நெருப்புடன் காவல் தெய்வமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முன்னால் வைத்திருந்தார். நிர்ணயிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக அவர் இவ்வாறு காத்திருந்தார்.
ஸ்வஸ்தி வாசன சடங்கு, அதாவது யாகம் அல்லது எந்த மத அனுசரிப்புக்கும் ஆயத்த சடங்கு முடிந்ததும் அவர் தனது மனைவியுடன் தூய மற்றும் நல்ல ஆடைகளுடன் அருகில் நின்றார். ஸ்வஸ்தி வாசனத்தின் அனைத்து புனித சடங்குகளையும் தூய பிராமணர்களால் செய்யச் செய்த பிறகு புண்ணியாகர் மற்றும் விருத்திகர்மன் தேவையான அனைத்து பொருட்களையும் தயார் செய்த மன்னர் ரித்விக்குகளை முறையாக நியமித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் சிறந்த அரசரை அவரது மனைவியுடன் தீட்சை செய்தனர். சபை உறுப்பினர்களால் அவர்கள் வற்புறுத்தப்பட்ட போது தீட்சைக்காக அவர்கள் விரும்பிய பொருட்களை தனித்தனியாக வழங்கினர். ஆவணீயம் என்ற பெயருடைய சுடர்விடும் புனித நெருப்பு பலிபீடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அது 3 உலகங்களுக்கும் மங்களத்திற்கு காரணமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒளியைப் போல தோன்றியது. பின்னர் அவர்கள் புனித மந்திரங்களால் நிரப்பப்பட்ட புனித நீரை அதன் உறுப்புகளில் அனைத்து அற்புதமான பண்புகளையும் கொண்ட தலைமை குதிரையின் மீது தெளித்தனர். பகுதிகளின் பிரபுக்களின் சடங்கு அனுமதியை பெற்ற பிறகு அவர்கள் குதிரையை விடுவித்தனர். முறையாக தீட்சை பெற்ற மன்னர் மௌன சபதம் கடைபிடித்தார். அவர் சபை மண்டபத்தின் நடுவில் ஒரு ருருமானின் தோளில் அமர்ந்திருந்தார். பகவான் மிருத்யுஞ்சயரை ஈசனாரை போலவே அர்த்தமுள்ள பார்வையுடன் மன்னர் அழைக்கப்பட்டவர்களுக்கு உணவளிக்க உத்தரவிட்டார். மன்னரின் கட்டளைப்படி அமைச்சர் அவர்களின் உணவுக்காக அனைத்து வகையான பாத்திரங்களையும் தயார் செய்திருந்தார். சூரர்கள் தங்கள் ஆடம்பரமான உணவை எடுத்துச் செல்வதற்காக இரத்தினங்கள் மற்றும் நகைகள் பதித்த மிகவும் மதிப்புமிக்க பாத்திரங்கள் தயார் செய்யப்பட்டன. முனிவர்கள், பிராமணர்கள் மற்றும் மன்னர்கள் தங்கள் உணவை எடுத்துச் செல்வதற்காக பிராமணர்களுக்காக தினமும் தூய தங்க பாத்திரங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டன. பிராமணர்களே, சாதாரண சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களுக்காக அற்புதமான வெள்ளி பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. பிராமணர்களே, சூத்திரர்களுக்கு அவர்களின் உணவை எடுத்துச் செல்வதற்காக தூய மணி உலோக பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. தினமும் உணவு எடுத்து கொண்ட பிறகு மக்கள் அந்த பாத்திரங்களை குழிகளில் போட்டு அதில் உணவு பரிமாறப்பட்டு உள்ளே எடுத்து செல்லப்பட்ட இலைகளைப் போல கொட்டினர். அந்த யாக விழாவில் உணவு உண்ண அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் மகன்கள், பேரன்கள் மற்றும் கொள்ளு பேரன்கள், வரிசையில் இருந்த அனைவருக்கும் மன்னர் இந்திரத்யும்னனின் கட்டளைப்படி 5 சுவைகளில் சமைத்த உணவு மரியாதையுடன் வழங்கப்பட்டது. அந்த மக்கள் அனைவரும் பெரிய யாகம் முடியும் வரை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல அங்கேயே தங்கினர். ஒரு பிரதேசத்தை சேர்ந்த மக்களின் வரவேற்பு போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்பார்வையிடும் அதிகாரி அந்த நாட்டின் அரசர். மன்னர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தவர் நாரத முனிவர். அவர் தனது பார்வையில் பாரபட்சமற்றவர், மற்றவர்களுக்கு உதவ ஆர்வமாக இருந்தார். மேலும் மன்னன் இந்திரத்யும்னனால் அந்த நோக்கத்திற்காக குறிப்பாக கோரப்பட்டார். தேவேந்திரன் மற்றும் வான முனிவர்கள் முதல் முன்னணி சூரர்களின் தேவைகளை பரிசோதித்தவர் சிறந்த மன்னர் தானே. யாகங்கள் முறையாக முடிக்கப்படுவதை காண மன்னர் தானே இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். 6 வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் மனிதர்களால் 2 வழிகளில் தயாரிக்கப்பட்டன. தேவர்களின் விஷயத்தில் மந்திரம் மற்றும் மந்திரங்களை பயன்படுத்துவதில் வல்லுநர்களான மனிதர்களால் இது செய்யப்பட்டது. மனிதர்களின் விஷயத்தில் இது சமையல் கலையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களால் செய்யப்பட்டது. உண்மையில் சொர்க்கவாசிகள் பசி அல்லது தாகம் பற்றி ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்களின் உணவு அமிர்தம். அவர்களுக்கு கூட மன்னர் இந்திரத்யும்னனின் திருவிழாவில் பரிமாறப்படும் உணவு ஒரு அற்புதமான விஷயமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் அதை இதற்கு முன்பு ருசித்ததில்லை. மரண உலகில் மன்னர் இந்திரத்யும்னனின் வசிப்பிடத்தில் விநியோகிக்கப்படும் அத்தகைய உணவு மனிதர்களுக்கு வேறு இடங்களில் அரிதானது. இந்திரத்யும்ன மன்னனுக்கும் இந்திரனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால், முன்னாள் வசிப்பிடம் மரண உலகில் இருந்தது. இந்த மிக அற்புதமான நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் புதிய அம்சங்களுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது. சிறந்த பிராமணர்களே, உணவுப் பொருட்கள், அவற்றின் மரியாதை மற்றும் அவற்றின் மீதான ஆர்வம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்தன. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு விஷயங்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டது போல் அதிகரித்தன. இனிமையான வாசனை திரவியங்கள்,
மலர் மாலைகள், கஸ்தூரி மற்றும் பிற துணிகள், பட்டாடைகள் மற்றும் நேர்த்தியான அமைப்பு மற்றும் வண்ணமயமான துணிகள், தலையணைகள், இருக்கைகள், மெத்தைகள், நகைகள், பதிக்கப்பட்ட பல்லக்குகள் மற்றும் இருக்கைகள், படுக்கைகள், இரத்தின கம்பிகளுடன் கூடிய மேல் விதானங்கள், வெற்றிலை, ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் இனிமையான வசீகரமான பாடல்கள், பரத முனிவரின் பள்ளியின் நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான நடனங்கள், நூற்றுக்கணக்கான நடனக் கலைஞர்கள் மற்றும் பாணர்கள் அந்தந்த அரச குடும்பங்களின் புகழ் மற்றும் வம்சாவளியை முழுமையாக அறிந்தவர்கள். இவற்றையும் பிற அரிய பொருட்களையும் தேவர்கள் மற்றும் மனிதர்கள் ஆவலுடன் ரசித்தனர். ஒரு இடத்தில் உள்ள விஷயங்கள் மற்றும் இடங்களை விட அற்புதமானவை. எங்கும் தாழ்ந்த விஷயங்கள் எதுவுமில்லை. பாதாள உலக வாசிகளுக்கு வழங்கப்படும் உணவு அமிர்தத்தை விட உயர்ந்தது. அதை உட்கொண்ட பிறகு அவர்கள் ஒருபோதும் பாதாளத்திற்கு, அதாவது கீழ் உலகங்களுக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. படாலாவில் உள்ள நகரங்கள் இரத்தின கொத்துக்களால் ஒளிர்கின்றன. அவர்களுக்கு சூரிய ஒளி தேவையில்லை. அவை சூரிய ஒளி இல்லாதவை. எனவே மன்னர் அவர்களை தங்கள் வசிப்பிடத்திற்கு அந்த வகையான நகரங்களில் தங்க வைத்தார். அதனால் அவர்கள் இன்னும் படாலத்தில் இருப்பதாக நினைத்தார்கள். அவர்கள் வசதியாக அமர்ந்தனர். அவர்கள் உணவருந்திவிட்டு விளையாடி மகிழ்ச்சியுடன் படுத்து கொண்டனர். தேவர்களை பொறுத்தவரை அவர்கள் வேறு எங்கும் பூமியை தொடுவதில்லை. ஆனால் சொர்க்கத்தை விட கவர்ச்சிகரமான இந்திரத்யும்ன நகரத்தில் அவர்கள் விரும்பியபடி மகிழ்ச்சியான விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். அங்கு அவர்கள் ஒருபோதும் தரையை விட்டு வெளியேறவில்லை. ஸ்வர்க்கத்தில் ஒருவர் அதை ஆவலுடன் விரும்பிய பிறகு மகிழ்ச்சியை பெறுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இங்கே இந்திரத்யும்ன நகரத்தில் அதை விரும்பாமலேயே எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி இருந்தது. ஆண்கள் மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் மதிக்கப்பட்டு உணவளிக்கப்பட்டனர். யாரும் கெஞ்சப்படவில்லை அல்லது கொஞ்சப்படவில்லை. யாரையாவது எப்படி திருப்பி அனுப்பியிருக்க முடியும்? சக்கரவர்த்தியால் வழங்கப்பட்ட தங்குமிடங்கள் மக்களுக்கு அவரவர்களின் சொந்த இல்லங்களைப் போல இருந்தன. அவர்களின் இல்லங்களில் மட்டுமே இங்கு எப்போதும் கிடைக்கும் அவ்வளவு உணவுகளும் எளிதில் கிடைப்பது இல்லை. அங்கு அவர்களின் இல்லங்களில் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட எந்த பொருளும் இங்கே ஏராளமாக கிடைத்தது. யக்ஞங்களின் இறைவனின் சாந்தத்திற்காக யாகங்கள் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் செய்யப்பட்ட போது பூமியிலிருந்த ஒவ்வொரு மதிப்புமிக்க பொருளும் அரசரின் குதிரை யாகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டன. பூமி தங்க மழையால் அலங்கரிக்கப்பட்ட போது முதலில் இருந்த அனைத்தும் நிரப்பப்பட்டன. இவ்வாறு 3 உலகங்களிலும் வசிக்கும் அனைத்து மக்களும் தர்ம பரிசுகள், மரியாதை மற்றும் உணவளித்தல் ஆகியவை கட்டளைகளின்படி தினமும் நடந்தன. மக்கள் குதிரை யாகத்தை பாராட்டினர் மற்றும் ஒருவருக்கொருவர் பாராட்டும் பின்வரும் வசனங்களை மீண்டும் கூறினர். இது போன்ற ஒரு யாகத்திற்கான பொருட்களின் தொகுப்பு இதற்கு முன்பு இருந்ததில்லை. இது பிரம்மதேவரின் கட்டளைகளுக்கும் வேத நூல்களுக்கும் சரியாக இணங்குகிறது. மன்னர் இந்திரத்யும்னரின் யாகம் போன்ற ஒரு யாகம் இதற்கு முன்பு இருந்ததில்லை. இது போன்ற ஒன்று ஒருபோதும் இருக்காது. வேண்டுபவர்களோ அல்லது விருப்பமில்லாத நன்கொடையாளர்களோ இங்கு இல்லை. அவர்கள் அங்கு அழைக்கப்படவில்லை. பிராமணர்களே, தேவர்களின் விஷயத்தில் கூட எந்த ஆசையும் நிறைவேறாமல் இருக்கவில்லை. இவ்வளவு ஏராளமான விநியோகத்துடன் கூடிய மன்னரின் சிறந்த யாகம் இவ்வாறு நடந்தது. அடுத்தடுத்த யாகங்கள் ஒவ்வொன்றும் முந்தையதை விட சிறப்பாக வழங்கப்பட்டு அதிக நம்பிக்கையுடன் செய்யப்பட்டன. ஸ்மிருதிகளை எழுதியவர்கள், வழிபாட்டு நூல்களை இயற்றியவர்கள், புனித நூல்களை விளக்கியவர்கள், யக்ஞங்களை செய்வதில் நிபுணர்கள் மற்றும் நல்ல நடத்தையால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், அதாவது உள்ளுணர்வு, புனித நெருப்பை எடுப்பதில் தொடங்கி சரியான வரிசையில் புனித நீராடலுடன் முடிவடையும் அனைத்தையும் கொண்டாடினர். பிராமணர்களே, சபை உறுப்பினர்களின் அனுமதியுடன் செய்யப்பட்ட யாகம் மன்னரின் மகிழ்ச்சிக்கு உகந்ததாக இருந்தது. மந்திரங்களின் உச்சரிப்பு அல்லது எழுத்துக்களை பொறுத்தவரை தவறவிட்டதோ அல்லது கட்டளையிட்டதோ எந்த தவறும் இல்லை. உண்மையில்
பிழை செய்தவர்கள் கீழே உள்ள கட்டளைகள் அவர்களே சடங்குகளை செய்வார்கள். அதற்கான நியாயமான காரணம் இருக்கும் சந்தர்ப்பங்களில் பிராயச்சித்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசரின் யாகத்தில் புனித சடங்குகளில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் யோகிகளும் கர்மயோகிகளும் புனித சடங்குகளை நன்கு அறிந்தவர்கள். அதையே செய்தனர். தெய்வீக 7 முனிவர்கள் யாகத்தின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த சத்சியர்கள், சபை உறுப்பினர்கள். அவர்கள் நன்மை தீமைகளை பிரித்து பார்க்க முடியும். மேலும் அவர்கள் புனித சடங்குகளை முறையாக நடத்தினர். யாக்ஞவல்யர் மற்றும் பிற முனிவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரித்விக்குகளாக பரிந்துரைக்கப்பட்டனர். அந்த முனிவர்கள் புனித சபையில் இருந்தனர். அவர்கள் பரஸ்பர சொற்பொழிவின் போது அவர்கள் நியாய நூல்கள், இரகசிய உபனிஷத மந்திரங்கள், நாட்டுப்புற கதைகள் மற்றும் விஷ்ணு பக்தியுடன் கூடிய பாடல்களை முக்கிய கருப்பொருளாக கொண்டு ஓதினர், நினைவு கூர்ந்தனர் மற்றும் தொடர்பு படுத்தினர். அவர்கள் அரச சபையில் அவற்றை விளக்கினர். மகேந்திரனை தலைவராக கொண்ட பிராமணர்களே, மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் யாகத்தின் நடுவில் நின்று ஹவிசுகளை அந்த யாகத்தில் உட்கொண்டனர். அவர்கள் அமராவதியை மறந்துவிட்டார்கள். அவர்கள் நீண்ட காலமாக அதிலிருந்து விலகி இருந்தனர். பிரம்மதேவர் முன்பு அவர்களுக்கு ஹவிசுகளாக ஒதுக்கியது அமிர்தமே. தேவர்கள் அதை உட்கொண்ட பிறகு மகிழ்ச்சியாகவும் வீரியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்தனர். யாகம் செய்யப்படும் இடத்தை தவிர மற்ற இடங்களில் இந்திரத்யும்ன மன்னரால் பல இன்ப பொருட்கள் வழங்கப்பட்டன. தேவர்கள் அனைத்தையும் அனுபவித்தனர். பாம்புகளின் அரசர்கள், பாதாளத்தின் அடிப்பகுதியில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த இடத்தை விட மனித உலகில் அதிக உலக இன்பங்களை அனுபவித்தனர். அவர்களும் மனதளவில் கூட பாதாளத்திற்கு திரும்பி செல்ல விரும்பவில்லை. இவ்வாறு 3 உலகங்களிலும் உள்ள அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் யாகம் தொடர்ந்தது. பிரம்மதேவர் மன்னர் இந்திரத்யும்னரின் கட்டளைப்படி இந்த புனித இடத்தில் புருஷோத்தமர் பிரபஞ்சத்தின் இறைவனை திருப்திப்படுத்த யாகங்களை செய்தார். உரிய வரிசையில் மன்னர் 1000 யாகங்களை ஒவ்வொன்றாக குறைத்து முடித்தார். அவை அனைத்தும் கட்டளைகளின்படி முறையாக செய்யப்பட்டன. பின்னர் மன்னர் தனது 1000வது குதிரை யாகத்தை தொடங்கினார். நாளுக்கு நாள் மன்னர் மேலும் மேலும் ஆன்மீக பலனை பெற்றார். 4வது பிரகாரத்தில், அதாவது பிரகாரம் 3 மணி நேரம், சோமசாறு பிரித்த 6வது நாள் இரவில் அவர் மாறாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்தார். மிகவும் அதிர்ஷ்டவசமாக தனது தியானத்தின் போது அரசர் நேரடி பார்வையில் இருப்பது போல் பிரகாசமான படிகங்களால் ஆன ஸ்வேத தீப தீவை கண்டார். தீவை சுற்றிலும் நின்ற பால் பெருங்கடலை கண்டார். பூக்களின் இனிய நறுமணத்தால் அனைத்து பகுதிகளையும் நறுமணம் பொங்க வைத்து பெரிய கல்ப மரங்கள் சுற்றிலும் இருந்தன. அந்த மரங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவற்றின் பழங்கள், முளைகள் மற்றும் பட்டைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தால் குறிக்கப்பட்ட மற்றும் அனைத்து அலங்காரங்களாலும் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட இறைவனின் பிரகாசமான சிவப்பு நிற சிலைகள் இருந்தன. நடுவில் தெய்வீக ரத்தினங்களால் ஆன ஒரு சிறந்த பந்தலை, அதாவது மண்டபம் அவர் கண்டார். சூரியனை போல பிரகாசிக்கும் மற்றும் ரத்தினங்களால் பதிக்கப்பட்ட மையத்தில் ஒரு சிம்மாசனத்துடன் மண்டபம் பிரகாசித்தது. பால் பெருங்கடலின் அலைகளில் மீது மென்மையான குளிர்ந்த காற்று வீசுவது போல் அது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. அதன் மையத்தில் அவர் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்டார். அவர் ஒரு நீல மேகத்தை போல இருந்தார். அவர் அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டார். தெய்வீக ஆபரணங்களை அவர் அணிந்திருந்தார். அவர் தனது உடலின் மூலம் அனைத்து அழகு நிறைந்த இல்லங்களையும் அழகும் சிறப்பும் நிறைந்த இல்லங்களையும் மிஞ்சி அவமானப்படுத்துவது போல் தோன்றியது. அவரது வலது புறத்தில் பூமியை தாங்கி அனந்த நிற்பதை கண்டார். அவர் ஒரு கோடி சந்திரன்களின் மகிமையுடன் இருந்தார். இமயமலை மலையின் பிரகாசத்தை ஒத்த பளபளப்புடன் இருந்தார். அவர் ஒரு குடை போல தன் மீது விரிந்த கிரீடம் அணிந்த பேட்டைகளுடன் வசீகரமாக இருந்தார்.
அவர் ஒரு ஜோடி இரத்தின காதணிகளை வைத்திருந்தார். அவர் ஒரு அழகான நீல நிற மேலாடையை அணிந்திருந்தார். அவரது 4 திருக்கரங்களிலும் பனைமரம், கலப்பை, சங்கம் மற்றும் சக்கரம் ஆகியவை பிரகாசித்தன. அவர் கழுத்தணிகள், கைப்பிடிகள், வளையல்கள் மற்றும் மோதிரங்களால் அலங்கரிக்கப்பட்டார். அவர் ஒரு இடுப்பு பட்டை மற்றும் ஒரு கச்சையை வைத்திருந்தார். அவர் தெய்வீக நகைகளால் தன்னை அலங்கரித்து கொண்டார். அவரது உடல் ஹாலா என்ற தெய்வீக மதுபானத்தால் குடி போதையில் இருந்தது. அவருக்கு இனிமையான புன்னகையும் பிரகாசமான கண்களும் இருந்தன. அவர் தனது வலது பக்கத்தில் அற்புதமான அம்சங்களுடன் லக்ஷ்மி தேவியை கண்டார். அவள் திருக்கரத்தில் தாமரை மலரை ஏந்தி வரங்களை வழங்கும் நிலையிலும் பயத்திலிருந்து விடுபடும் நிலையிலும் விரல்களை பிடித்திருந்தாள். அவள் காவி நிற பளபளப்பை கொண்டிருந்தாள். அவளுக்கு பிரகாசமான கண்கள் இருந்தன. அவளுடைய அற்புதமான உடல் 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து இளம் பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அவள் ஒரு தாமரையில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவள் உப்பு கடலின், அதாவது கடல் அரசனின் செல்ல மகளாவாள். பிதாமகரான பிரம்மதேவர் தன் முன் பக்தியுடன் கைகளை இணைத்து நிற்பதை கண்டார். இறைவனின் இடது பக்கத்தில் இரத்தினங்களால் நிறைந்த இறைவனின் சக்கரத்தை கண்டார். சனகர் மற்றும் பிற முக்கிய முனிவர்களால் கனவில் புகழப்பட்ட பிரபஞ்சத்தின் இறைவனை கண்டதும் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சிந்தனையில் நின்று மகிழ்ச்சியால், அதாவது வெளி நீரால் திணறிய வார்த்தைகளில் அக்னி வடிவத்தில் எல்லையற்ற இறைவனை புகழ்ந்தார். இதற்கு முன்பு பார்த்ததில்லை. மன்னர் இந்திரத்யும்னன் கூறினார், பிரபஞ்சத்தின் ஆதரவான தமக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் ஆன்மாவே தமக்கு வணக்கம். 3 குணங்களை கடந்த ரட்சிப்பின் காரணமே, நல்ல குணங்களால் பிரகாசிக்கும் தலைவரே தமக்கு வணக்கம். பகவானே தமக்கு வணக்கம். மாசுகள் இல்லாத மிகவும் அற்புதமான பரிபூரண அறிவின் வடிவத்துடன் தம்மை வணங்குகிறேன். சப்த பிரம்மன், ஒளி வடிவில் பிரம்மன் என்ற பெயரை கொண்ட தமக்கு வணக்கம். பிரபஞ்சத்தையே தங்கள் வடிவமாக கொண்ட தலைவரே, உலக இருப்பு என்ற கடலில் விழுந்து அதனால் சோர்வடைந்தவர்களின் துயரங்களை அளிப்பவரே தமக்கு வணக்கம். அவிழ்க்க மிகவும் கடினமான இதயத்தில் முடிச்சை அறுப்பவரே தமக்கு வணக்கம். 14 உலகங்களின் கட்டமைப்பின் முக்கிய தூணான தமக்கு வணக்கம். கோடிக்கணக்கான பிரபஞ்ச முட்டைகளை வடிவமைத்த கட்டிட கலைஞரான சக்கரம் ஏந்திய இறைவனுக்கு வணக்கம். கருணையின் அமிர்த கடலில் இருந்து எழும் சந்திரனுக்கு வணக்கம். ஏழைகளின் ஒரே இரகசிய உயர்வுக்கு காரணமான கருணையின் கடலுக்கு வணக்கம். சூரியன் மற்றும் பிற ஒளிரும் உடல்களின் ஒளியை உருவாக்குபவருக்கு வணக்கம். ஒவ்வொரு இதயத்திலும் உரத்த செய்தியுடன் பிரகாசித்து உள்ளே பாவங்களை எரிக்கும் இறைவனுக்கு வணக்கம். தூய்மையானவருக்கு, அனைத்து தூய்மையானவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம். கனமானவருக்கு, மிக சிறந்தவருக்கு, மிக நீண்டவருக்கு வணக்கம் வணக்கம். அருகில் உள்ளவருக்கு, மிக தொலைவில் இருப்பவருக்கு, மிக நுண்ணியவருக்கு வணக்கம். நாராயணரே, மிக சிறந்தவருக்கு வணக்கம். புனிதமானவருக்கு வணக்கம். நாராயணரே, பகவானே, தங்களுக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள். ஏழைகளின் உறவினரே, தங்களுக்கு வணக்கம். தங்களை ஒரு வசதியான படகாக பெற்ற பிறகு நான் உலக இருப்பு என்ற கடலை கடந்து விட்டேன். தேவி ரமாவின் ஆண்டவரே, உங்களை காணும்போது எனது துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விட்டன. கடவுளை, உங்கள் வடிவத்திற்காக நனவும் பேரின்பமும் பெற்று உங்களை அடைந்தவர்கள் தங்கள் துயரங்களை அழிப்பார்கள் என்பது உறுதி. அதுவே உயர்ந்த மகிழ்ச்சியின் விளைவிற்கு காரணமாக இருக்கும். உலக இருப்பு என்ற கடலில் மூழ்கி என்னை காப்பாற்றுங்கள். அவர்களின் மனம் ஒரு துயரமான நிலையில் உள்ளது. நண்பகல் சூரியன் வானத்தில் சுடர் விடும்போது இருள் எப்படி இருக்க முடியும்? இன்னும் சிந்தனையில் பிரபஞ்சத்தின் இறைவனை இவ்வாறு புகழ்ந்து வணங்கினார் மன்னர். தியானத்தின் முடிவில் அவர் விழித்தெழுந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். கனவின் முடிவில் இந்திரத்யும்ன மன்னன் தனது சொந்த ஆன்மாவின் மூலம் பரமாத்மாவை நினைவு கூர்ந்தார். மிகவும் மர்மமான இந்த கனவை கண்ட பிறகு புகழ்பெற்ற மன்னர் தனது பணியை நிறைவேற்றியவராக கருதினார். தனது 1000 குதிரை யாகங்கள் அனைத்தும் பலனளித்ததாகவும்
தனது நல்வாழ்வு நெருங்கி விட்டதாகவும் அவர் நினைத்தார். அவர் இவ்வாறு நினைத்தார். உண்மையில் தேவ முனிவரின் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகாது. இப்போது இறைவன் எனக்கு எப்படி நேரடியாக தெரிவார்? இந்த பதட்டமான நிலையில் இரவின் மீதமுள்ள பகுதியை மன்னர் கழித்தார். பின்னர் அவர் நாரத முனிவரிடம் தான் கண்ட கனவின் விவரங்களை கூறினார். நாரத முனிவர் அவரிடம் கூறினார், இந்திரத்யும்ன மன்னரே, விடியற்காலையில் தாங்கள் இறைவனை கண்டதிலிருந்து உங்கள் துக்கம் முடிவிற்கு வந்துவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு கனவு சிறந்த அரசரே 10 தினங்களுக்குள் பலனை தருகிறது. யாகத்தின் முடிவில் நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களின் தந்தையான பிரம்மதேவராக என் வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டவராக இறைவன் இங்கே உங்களுக்கு தெரிவார். பிரபஞ்சத்தின் படைப்பாளரான அவரையும் இந்த கனவில் நீங்கள் கண்டீர்கள். எனவே யாகம் நடத்தப்படட்டும். இதை வேறு யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். மன்னர்களில் சிறந்தவரே, இந்த கனவு ஸ்ரீஹரியால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் வரவழைக்கப்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டசாலிக்கு மட்டுமே இது போன்ற கனவு வரும். 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.